டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 14 தமிழ் நூல்களை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டு உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். பாரம்பரியம், வழிபாட்டு முறைகள், கட்டிடக்கலை, இலக்கியம், அறிவியல் சிந்தனை, இசை என நம் கலாச்சார பண்பாட்டு பெருமைகளை போற்றும் அற்புதமான நூல்களை வெளியிட்டதில் நான் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இவ்வளவு அழகிய நூல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு நம் அனைவரும் சார்பாக நம்முடைய மத்திய அமைச்சர்கள் அஸ்வினிஜி அவர்களுக்கும் முருகன்ஜி அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதலும் நன்றியும் உறுத்தாக்கின்ற வகையில் நீங்கள் ஒரு பெரிய கையொலியை எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். எந்த ஒரு நல்ல செயலுமே போற்றப்படுகின்ற பொழுதுதான் அந்த நல்ல செயல்கள் அதிகரிக்கும். அந்த நல்ல செயல்களும் நல்லவையும் போற்றப்படுகிறது சமுதாயமாக எந்த சமுதாயம் இருக்கிறதோ அந்த சமுதாயம்தான் நல்லொழுக்கம் மிக்க சமுதாயமாக, நல் சிந்தனையுள்ள சமுதாயமாக, எல்லோருக்குமான சமுதாயமாக மாறும். அதனால் சிறு துளியாக இருந்தாலும் அது நல்லது என்று சொன்னால் அதை போற்றுகின்ற மனோபக்குவத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நூல்களின் தலைப்புகளே இதன் பெருமைகளை பறைசாற்றுகின்றன. ஸ்ரீராமர் வழிபட்ட திருத்தலம் வட இந்தியா முதல் தென்னிந்தியா வரை ஆன்மீக ஒருமைப்பாட்டை இணைக்கும் புனித தலமான ராமேஸ்வரத்தை பற்றி ஒரு நூல். நிறைய பேர் நாம் நினைக்கிறோம் இந்தியா ஒருபோதும் ஒன்றாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டிலே இது வழக்கமாக ஒன்று சொல்வார்கள். இந்தியா ஒருபோதும் ஒரு அரசியல் நாடாக இருந்ததில்லை. ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவை உருவாக்கினார்கள். ஆனால் ஒன்றை சொல்ல மறந்து விடுவார்கள். ஏனென்றால் அதுக்கு அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது. தமிழ்நாடு கூட என்றைக்கும் ஒரே அரசியல் நாடாக இருந்ததில்லை. அது சேர நாடு என்றும், சோழ நாடு என்றும், பாண்டிய நாடு என்றும், தொண்டை நாடு என்றும், சேர நாட்டிலே கூட கொங்கு நாடு என்றும், ஏன் அந்த கொங்கு நாடு கூட ஒரே நாடாக இருந்ததில்லை. அது 24 நாடுகளாகத்தான் இருந்திருக்கிறது. இதை யாரும் சொல்வதில்லை. அரசியல் ரீதியாக ஒரே நாடாக நாம் இல்லாவிட்டாலும் கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நாம் ஒரே நாடாகத்தான் இருந்திருக்கிறோம். யார் வந்தார்கள், யார் படையெடுத்தார்கள், யார் சொன்னார்கள்? ராமபிரானுடைய கதை குக்கிராமம் வரை இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. தமிழகத்தினுடைய அனைத்து கிராமங்களிலும் ராம வழிபாடு இருக்கிறது. ஆக நாம் கலாச்சார ரீதியாக என்றைக்கும் ஒரு நாடாகத்தான் இருந்திருக்கிறோம். அதேபோல ராமானுஜர், நிறைய பேர் நாம் நினைக்கிறோம் ஏதோ ஜாதிக்கு எதிராக பேசுவது இப்பொழுதுதான் இந்த மண்ணிலே தோன்றி இருக்கிறது. மனிதனை மனிதன் பிறப்பால் தாழ்ந்தவனாக நடத்தக்கூடாது என்பதை தமிழ் மண்ணிலே முதல் முறையாக ஓங்கி ஒலித்த ஒரு குரல் உண்டு என்று சொன்னால் அது ராமானுஜர். நம்மள கூட பல பேருக்கு தெரிவதில்லை. இதுதான் அதனுடைய விசித்திரம். ஏதோ காலம் காலமாக இருந்ததை எல்லாம் யாருமே தட்டி கேட்கவில்லை என்பதைப் போலவும், நாம் இப்பொழுதுதான் பல பேர் புறப்பட்டு இருக்கிறார்கள் என்பதைப் போலவும் நம்மளுடைய சிந்தனைக்குள்ளேயே ஒரு ஓட்டத்தை உருவாக்குகின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. ராமானுஜர் தான் தெல்ல தெளிவாக சொன்னார். ஒரு மேலக்கோட்டையிலே நாராயணனுக்கு ஒரு கோயிலை அமைக்கிறார். கோயிலை அமைத்தவுடன் கோயில் வேலை செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் சேர்ந்து போவோம் என்று ராமானுஜர் சொன்னபோது இல்லை, நாங்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். உடனே ராமானுஜர் சொல்கிறார், இறைவனுடைய படைப்பில் பேதமில்லை. இந்த கோயிலை உருவாக்கிய நீ உள்ளே வரக்கூடாது என்று சொன்னால் நானும் உள்ளே போவதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். பிறகு எல்லோரையும் அழைத்துக் கொண்டுதான் அந்த தான் கட்டி முடித்த அந்த மேலக்கோட்டை கோயிலுக்குள்ளாக ராமானுஜர் எல்லோரையும் அழைத்து செல்கிறார். இதை நான் இங்கே ஏன் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், இது போன்ற மகத்தான ஞானிகள் நம் மண்ணிலே இருந்திருக்கிறார்கள். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் 13 தமிழ் நூல்களை வெளியிட்டு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையாற்றி வருகிறார்.
இந்தியா ஒரே அரசியல் நாடாக இருந்ததற்கு ராமேஸ்வரமே சான்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.